அனைவருக்கும் அன்பின் வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கொடி பாலமுருகன். இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய சுந்தர ராமசாமி அவர்களுடைய கதை சீதைமார்க் சீயக்காய் தூள். அதாவது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் தங்கிட்டு இருக்கக்கூடிய கலையில எந்த சமரசமும் செய்து கொள்ளாத ஒரு கலைஞனை பற்றியான கதை தான் இது. ஒரு 100 ரூபாய் முன்பணத்தை கொடுத்துக்கிட்டு போனாரு குமாரவேலு பணிக்கர். 1 மாச காலத்துக்குள்ள படத்தை முடிச்சு தந்துடணும் அப்படிங்கிறது பேச்சு. சுப்பையா ஆசாரி ஒத்துக்கிட்டாரு. நல்ல சான்ஸ் அடிச்சிட்டது. சீதையோட முழு உருவ படம் 500 ரூபாய், முன்படமா 100 ரூபாய் வேற கொடுக்குறாரு. திருப்தியா இருந்தா மேலும் ஒரே அடியா 20 படத்துக்கு ஆர்டர் தர்றதா பணிக்கர் சொல்லிட்டு போறாரு. ஆசாரிக்கா மனசுல குதூகலம் பொங்கி வழியுது. தமிழ்நாட்டோட முக்கிய நகரங்கள்ல முக்கிய சந்திப்புகள்ல இந்த படம் தொங்க போகுது. நாடகத்திர போல ஒரு படம். கூடி கூடி பார்க்க மாட்டாங்களா ஜனங்க? சீதைமார்க் சீயக்காய் தூள் அப்படின்னு கொட்டை எழுத்துக்க கண்ணை கவ்வுனாலும் படத்தோட அடிப்பக்கம் வலது கோடியில சுப்பையா ஆசாரி அப்படிங்கிற பேர் அவங்க கண்ணில் தெரியாமையா போயிரும். தேய்ச்சி குளிச்சு பின்னாடி தானே சீயக்காய் தூளோட மகிமையை சொல்ல முடியும். ஆனா பார்த்த மாத்திரத்திலேயே சபாஷ் அப்படின்னு எனக்கு ஒரு பேர் விழுந்துடாதா? 10 பேர் சபாஷ் போடும்போது அதுக்கு தனி மவுசு தான். தெரிஞ்சோ தெரியாமலையோ எல்லாரும் ஆஹா அப்படிம்பாங்க. ஆர்டர் வந்து குவியும். இல்லாட்டியும் என்ன, மனிதனுடைய வாழ்க்கை என்னைக்கும் அதல பாதாளம் தானா? என்னைக்கும் வாழைத்தண்டும் கறியும் மோர்விட்ட சோறும் தான் விதியா என்ன? ஒட்டு போட்ட சட்டையும் கோரம்பாயும் இதுதான் நம்ம வாழ்க்கையா? பள்ளம்னு இருந்தா மேடும்னு ஒன்று இருக்கும். கிரகம் சுற்றி வரத்தானே செய்யும். இப்போ கிரக சுத்துற சுத்துல எங்கேயோ இருந்த குமாரவேலு பணிக்கரு காரை போட்டுக்கிட்டு வீடு தேடி வந்து 2 கைகளாலும் ஏணிப்படி அரசு வர ஒரே பக்கத்துல பத்திக்கிட்டு உடம்ப ஒருக்களிச்சபடியே மேலேறி வந்துட்டாரே. 20 படம். படம் ஒண்ணுக்கு 500 ரூபாய், அட்வான்ஸா 100 ரூபாய் வேற. எல்லா சாமக்கிரியைகளை கையெடுத்து வணங்கிட்டு வேலையை ஆரம்பிக்கிறாரு சுப்பையா ஆசாரி. அவர் மனதுல தான் சீதை இருக்கிறாளே. பர்ணசாலையோட முன்னாடி காலை மண்டி போட்டு இடது கைய தரையில ஊன்றியபடி அமர்ந்திருக்கா. உடம்பெல்லாம் அழகு, உடம்பெல்லாம் சோகம். ஒரு கட்டுத்தலை தோல் வழியா ஆழம் விழுது மாதிரி சரசரன்னு கீழிறங்கி பாம்பு பத்தி போல நுனிமயிர் புழுதியில புரளுது. பென்சிலால லேசா கோடு போட ஆரம்பிச்சாரு. போன பொழுதே அவருக்கு தெரியல, இருட்டிருச்சு. அவர் அதை உணரவே இல்லை. அவரு தான் விளக்கு போட்டாரு. விளக்கு போட்டது கூட அவருக்கு நினைவில்லை. இருந்தாலும் இப்படியா ஒரு அப்பம் உண்டு உலகத்துல? கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை அப்படின்னு கூறிக்கிட்டே அவருடைய மனைவி சுப்பம்மா உள்ள வர்றாங்க. அந்த வீட்டுல கணவன் மனைவி மட்டும்தான். அவங்க தான் குழந்தைக. உணர்வு உலகத்துக்கு திரும்பி வந்தாரு ஆசாரி. உடம்பெல்லாம் ரத்தம் உறைஞ்சிட்ட மாதிரி இருக்கு. கை 2ஐயும் கோத்து தலைக்கு மேல தூக்கி வில்லா உடம்ப வளைச்சு முறிச்சுக்கிட்டு சாய்வு நாற்காலியில சாயிறாரு. சுப்பம்மா வெத்தில போட்டியை திறந்து ஒரு பார்வை பார்த்துட்டு அவர் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறா. ஆமா, என்னமோ கேட்டியே, எந்த அப்பனை சொல்லுத நீ அப்படின்னு கேட்குறாரு. நான் சனகரைத்தான் சொல்றேன். எந்த சனகரு? அட சீதைக்கு அப்ப சனகரு அவரைத்தான். அட ராமருக்கு மாமனாரை சொல்லுதியா? அட ஆமா ஆமா. இப்ப அவருக்கு என்ன வந்துட்டு திடீர்னு எங்கிருந்தோ இழுத்துட்டு வர்றியே? கோவில்ல 1 மாசமாட்டு கதை கேட்குதோம் இல்ல. நேத்தோட பட்டாபிஷேகம் முடிஞ்சு போச்சு. திண்ணையில படுத்துக்கிட்டு எதையோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப பட்டுன்னு இந்த கேள்வி மனசுல வந்துட்டுது. என்னது சொல்லு. சீதையை கெட்டி கொடுத்தாருல்ல ஜனக மகாராசா, அவரு இங்க கெட்டி கொடுத்தாரு. அவரு மாப்பிள்ளை தேடி அலைஞ்சாரா, ஜாதகம் பார்த்தாரா, இல்ல வரதட்சணை பேசினாரா? கையில ஒரு வில்ல வச்சுக்கிட்டு வர்றவங்க கிட்ட எல்லாம் நீட்டிட்டு இருந்தாரு. ராமர் வந்தாரு, வில்ல உடைச்சாரு. இல்லைன்னா சீதை கன்னி பொண்ணாத்தானே நிக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்றாரு. நின்னாத்தா இப்ப என்ன குறைஞ்சு போயிடுமா? ராமரை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டா இந்த சீதை அப்படின்னு சுப்பம்மா கேட்டா. சுப்பையா ஆசாரி பதில் சொல்லல. நான் கேட்க வந்தது அது இல்ல. பட்டத்து மகரிஷியா ஜம்முன்னு இருக்க வேண்டியவ தானே சீதை. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அவ காட்டுக்கு போறா, கஷ்டப்படுதா, அந்த படுபாவி வந்து தூக்கிட்டு போறான், சித்திரவதை செய்யுதான். எல்லாம் தெரிஞ்ச இந்த ராமர் கடைசியில தீயில குதிங்கிறாரு. இவ்வளவு நடந்திருக்கே. அந்த சனகரி எங்கதான் போயிட்டாரு? அட பொண்ணை கட்டி கொடுத்தோமே, அவதான் இருக்காளா செத்தாளான்னு கூடவா பார்க்க மாட்டாரு ஒரு அப்பேன் அப்படின்னு. அடியே, சாட்சாத் ராமருக்கு கெட்டி கொடுத்த பின்னாடி அவருக்கு என்னடி கவலை? அவரு பாட்டுக்கு நிம்மதியா இருந்திருக்காரு. ராமருக்கு இப்படியா ஒரு மாமனார் வாய்க்கணும் அப்படின்னு அங்கலாச்சிக்கிட்டா சுப்பம்மா.
எனக்கும் வந்து வாச்சிருக்காரே ஒரு மாமனாரு, அவருக்கு மாதிரியே அப்படின்னு சொல்லுது. என்ன வாய் கிழியுது, சொல்ல மாட்டேலா? இன்னைக்கு குடியிருக்கிற வீடு யாருக்கு வீடு? பாகம் பண்ணிட்டு வந்தியலோ? எங்க அப்பா அறுப்புக்கு அறுப்பு நெல் அனுப்பி வைக்கிறாரு, சாப்பிடுதோம். இந்தா கட்டியிருக்கனே இந்த சேலை, போனது பொங்கலுக்கு எடுத்து தந்தது. இந்த மஞ்சச்சாயம், பச்சைச்சாயம், நீலச்சாயம், உடஞ்ச பென்சிலு, இத்தனையும் தான் உங்களுது அப்படின்னு சுப்பம்மா சொல்றா. ஆசாரி சந்தோஷ ஆரவாரத்தோட சிரிச்சுக்கிறாரு. அப்போ எங்க அப்பா மட்டும் என்ன சினிமா தியேட்டர்ல சோடா வித்துக்கிட்டு இருந்தவரோ? எங்க தாத்தா அந்த காலத்திலேயே குதிரையில போவாரா? குதிரையில போவாரு, ஆனா மரத்துல செஞ்ச குதிரை, அதை பார்த்துருக்கேன். சத்தியவான் டிராமாவில் மரக்குதிரையில ஏறி உக்காந்துக்கிட்டு கிடுகிடான்னு காலையும் ஆட்டிக்கிட்டு ஓன்னு கத்துவாரே. எளப்பமா பேசிட்டீரி. இன்னும் கொஞ்ச நாள்ல ஐயாவை ஒரு பயலாலும் பிடிக்க முடியாது. காலம் வந்துட்டு லட்சுமி கதவை தட்டிட்டு நிக்கா. ஒரு அவசரப்படாத, மெதுவா வந்து கதவை திறக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பேச்சுக்கு கேட்பானே, கோவணத்தை கொடியில கட்டி பறக்க விடுற கூட்டம் இல்லை உங்க கூட்டம். சரி, அப்போ ஒரு காரியம் செய்யி, எழுந்துரு. அந்த சின்ன அலமாரிய தொற, அதுக்குள்ள ஒரு சோப்பு பொட்டி இருக்குல்ல, அதை திறந்து பாரு, அப்போ தெரியுடி உனக்கு அப்படிங்கிறாரு. சுப்பம்மா சோப்பு பொட்டியை திறக்கிறா. அவ கையில ஒரு 100 ரூபாய் நோட்டு. என்னது இது, 100 ரூபாய் நோட்டு? நல்ல நோட்டு தானா, இல்ல காகிதத்தை வெட்டி சாயம் பூசி வச்சிருக்கேளா அப்படின்னு மீண்டும் ஆர்ப்பாட்டமா சிரிக்கிறாரு ஆசாரி. இன்னைக்கு தான் குமாரவேலு பணிக்கிற வீடு தேடி வந்து கையில திணிச்சிட்டு போறாரு. அதான் அந்த குமாரவேலு பணிக்கரு, அவரு தான் சீதமார்க் சீயக்காய் தூள் போடுறாரே அவரு. உலகம் பூராரு அனுப்புறாரு சீயக்காய் தூளை. அமெரிக்கா, இங்கிலாந்து, சவுதி அரேபியா, மெசபடோமியா, அண்டார்டிகா எல்லா பக்கம் போகுது. போய் சோப்பு மார்க்கெட்டை இது கீழே தள்ளுது. ஹாலிவுட் சினிமா நடிகைகள் எல்லாம் சோப்பை கண்ணால கூட பார்க்க மாட்டாங்களா. சீதமார்க் சீயக்கத்தோல் கிடைக்கலன்னா செத்தம் அப்படின்னு சொல்லுதாயா அப்படின்னு பணிக்க சொல்றாரு. பெரும் புள்ளிதான் போல இருக்கே. சந்தேகம் என்ன, இன்னைக்கு காலையில வந்தாரு, ஒரு உதவி பண்ணணும்னாரு. சரி பார்ப்போம் அப்படின்னு ஒரே அடியா 20 படம் வேணுமா அவருக்கு. சீத படம் பெருசு பெருசா வரைஞ்சு தொங்க விடணுமா. உங்க படம் தான் நல்லா இருக்குன்னு கேட்கறவ எல்லாம் சொல்லுதாங்க. சேத்த வரைஞ்சு கொடுங்க சிரமத்தை பார்க்காம அப்படின்னாரு. ரொம்ப கூடி போய் விடாம பவுசு. அட சர்தா, ஐயா எல்லாம் வரைஞ்சு தரலாம், மென்னிய பிடிக்காதேன்னு 100 ரூபாயை கலத்திட்டு அனுப்பி வச்சேன். அதான் ரூம்ல சந்தடியே காணோம்னு பார்த்தேன். இல்லையே நான் நிமிஷத்துக்கு 100 மட்டும் சுடுதண்ணின்னு அடுக்கலைக்கு வந்தவா வண்ணமா இருப்பீங்களே. சுபமா ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் பார்த்துக்க, ஒரு ராமர் சீத்த படம் வாய்க்கணும்னு. இப்ப ஆர்டரே வந்துருச்சு. ஆனா ஒரு சங்கடம் பார்த்துக்கடி. என்ன சங்கடம்? அதில்ல அந்த மனுஷன் சொல்லுது வேடிக்கையா இருக்கு. என்ன சொல்றாரு, அவருக்கு சீதையோட படம் மட்டும் போதுமா. அப்படின்னா ராமர் பக்கத்துல நிக்க வேண்டாங்கிறாரு. ராமர் சீதை கிட்ட நின்னா இவருக்கு என்ன வந்துச்சான்? அவருக்கு கொஞ்சமே இஷ்டம் இல்லை ராமர் சீதை பக்கத்துல நிக்கிறது இல்ல. ஒருவேளை ராவணனுக்கு கூட பிறந்த அண்ணனா இருப்பார் போல இருக்கே அப்படின்னு சுபமா சொல்றா. ராவணனோட அண்ணன் இல்ல, ராவணனே தான் இந்த ஆளு. சீதை இல்லாத உலகத்துல திரும்பவும் பிறந்து சீயக்காய் தூள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவ்வளவுதான் அப்படின்னு. காட்டுல சீதையோட தானே ராமர் இருந்தாருன்னு கேட்டேலையா? கேட்டேன். ராமர் மான் பிடிக்க போனார்ல அப்படின்னு சொல்லுதாரு. அப்ப லட்சுமணன் இருந்திருப்பாருல்ல, அதையும் கேட்டேன். அவனையும் தான் சீதை விரட்டி போட்டாளேன்னு சொல்லுதாரே. அப்பதான் ராவணன் வந்துட்டானே. லட்சுமணன் போன பிறகு ராவணன் வர்றதுக்கு முன்னால இருந்தாலே அந்த சீதையோட பணம் வேணும் தான் அடம் பிடிக்கிறாரு மனுஷன். எதுக்கு அப்படி இருக்கணுமாமா? அப்பதான் அட்ராக்ஷனா இருக்குமாமா சொல்லுதாரு. அவ அம்மா தாலி வெள்ளிக்கிழமை காலை பார்த்தால வீட்டுக்குள்ள வந்து ஏறிட்டாராக்கும் அப்படின்னு. என்ன செய்யுது, கையில ரூபாயை வச்சுக்கிட்டு பேசுதாரு. நீயானா விடிஞ்செந்திரிச்சா சம்பாதிக்க தெரியலன்னு சொல்லி சொல்லி காட்டுத. அந்த பணத்தை விட வேண்டாம்னு வாங்கிட்டேன். இன்னும் 1 மாசம் கழிச்சு பாரு, சீதையே வந்து உக்காந்துருப்பான் நம்ம ரூம்ல அப்படின்னு சுப்பையா ஆசாரி சொல்றாரு. 1 மாசமும் கடினமான உழைப்பு. அந்தரங்க சுத்தியோடு வேலையில முனைஞ்சிருந்தாரு. மனதில் இருக்கிற உருவத்தை அந்த வர்ணத்துக்குள்ள அடக்கிடணுங்கிற வேட்கையில சன்னமா வேலை செய்யறாரு. அரகுர படத்தை பார்க்க கூடாதுன்னு சுபமாளுக்கு தடை உத்தரவு. அறவாசல்ல நின்னுகிட்டே உள்ள வரலாமா அப்படின்னு கேவா. படத்துக்கு திரை போட்டு மூடிட்டு உள்ளவா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அறைக்குள்ள வந்ததும் படத்துக்கு பக்கத்துல போய் நின்னுகிட்டு திரைய தொட்டவாரே, காலை மட்டும் பார்த்துக்கிடுறனே அப்படின்பா. கொஞ்சம் வலிஞ்சா செவிய முறுக்கி படியில் உருட்டுருவேன் அப்படின்னு சுப்பையா ஆசாரி சொல்லுவார். மனசு துடியா துடிக்கட்டும், இன்னும் 10 நாள் பொறுத்துக்க, அப்புறம் நின்று பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாரு. 10 வினாடி மாதிரி 10 நாளும் கழிஞ்சிருச்சு.
அன்னைக்கு மாலை கொல்லையில் பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தா சுப்பம்மா. ஏய் சுப்பம்மா, இங்கே வந்து பாரேன், பட வேலை முடிஞ்சிட்டுது அப்படின்னு மாடி ஜன்னல் முன்னாடி நின்றுட்டு கூப்பிட்டாரு ஆசாரி. கையை கூட கழுவிக்காம மாடிப்பெரி ஏறி அறைக்குள்ள வேகமாக வர்றா. படத்துக்கு பக்கம் நெருங்குறதுக்கு முன்னாடி அங்கேயே நின்றுக்கிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரைய விளக்குனாரு அவரு. சுப்பம்மா படத்தை பார்க்கறா பார்த்துக்கிட்டே இருக்கா. அவளோட முகத்துல ஒரே பரவச உணர்ச்சி. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. சுப்பம்மா பதில் சொல்லலை. அவர் பக்கத்தில் நெருங்கி வந்து உங்கள் வலது கையை காட்டுங்களேன் பார்ப்போம் அப்படிங்கிறா. வலது கையை விரித்து அவன் முன்னாடி காட்டுறாரு. விரல்களை தொட்டு பார்த்துட்டு, இந்த விரலுக்குள்ளே இருந்தா இந்த படம் வந்துச்சு, இந்த விரலுக்கு என்ன விசேஷம், நீளமாக இருக்குது, 1000 பேருக்கு இப்படி இருக்குதே அப்படிங்கிறா. அடியேய், அது விரலுக்குள்ளிருந்து வரலடி, மனசுக்குள்ளிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறாரு. யாராவது பார்த்தா கண்ணுழுந்துடும். சீதைக்கா எனக்கா அப்படிங்கிறாரு. 2 பேருக்குந்தா அப்படின்னு சுப்பம்மா சொல்கிறா. அடுத்த நாள் காலையில் குமாரவேல் பணிக்கருக்கு ஆள் அனுப்பி விட்டாரு. மாலையில் அவரும் வந்தார். சுப்பம்மா காஃபியும் பலகாரம் தயார் செஞ்சு வச்சுருந்தா. காஃபி குடிச்சு முடிச்சுட்டு படத்தை பார்ப்போம் அப்படின்னு பணிக்கர் சொன்னார். சுப்பம்மா பாத்திரங்களை எடுத்து உள்ளே போய் வச்சுக்கிட்டு அந்த நிலையை ஒட்டி நின்றுக்கிறா. சாய்வு நாற்காலியை படத்துக்கு 10 அடி தூரத்தில் இழுத்து போட்டார் ஆசாரி. இப்படி உட்காண்டே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரைய விளக்குறாரு. பணிக்கர் முகத்தை கவனிக்கவே இல்லை. தனது சிருஷ்டியோட அழகுல லயிச்சு போய் ஆசாரி 5 நிமிஷம் அதையவே பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னு தொண்டைய பணிக்கர் கணக்கிறாரு. சுப்பையா ஆசாரி அப்பதான் திரும்பி பணிக்கர் பக்கம் பார்க்குறாரு. படம் நல்லா தான் இருக்குது, ஆனா அப்படின்னு இழுக்கிறாரு பணிக்கர். என்ன சும்மா சொல்லுங்க, சீதை ரொம்ப இலச்சாப்புல தெரியுதுல்ல. லேசா வாட்டை தெரியத்தானே செய்யும். சீதை இப்போ காட்டிலெல்லாம் இருக்கா? காட்டில் இருந்தா என்ன, வயிற்றுக்கு இல்லாமல் பட்னியாக கிடக்குதா? காட்டில் கிடக்கிற மாம்பழம், கொய்யாப்பழம், ஆரஞ்சு பழம், டொமேட்டோஸ் எல்லாம் தின்னுட்டு தானே இருக்கா. பழங்களில் சத்து நிறைய இருக்குதுன்னு டாக்டர்கள்லாம் கூவுறானுங்கல்ல. இருந்தாலும் ராமர் கஷ்டப்படுறாரேன்னு ஏக்கம் இருக்கும்ல. இருந்தாலும் ரொம்ப ஏங்கிட்டா உமா சீதை. என்னமோ 10 புள்ள பேத்து பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி தொஞ்சு போய் கிடக்காள. ஆசாரி ஒன்றும் பதில் பேசலை. சுபமாலும் அவர் முகத்தையே பார்த்துக்கிட்டு நின்றுருந்தா. நான் சொல்கிறேன், இன்னும் வித்தியாசமாக எடுத்துக்கப்படாது. படத்தை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும். ரிப்பேரா? ஆமாம், லேசாக ரிப்பேர் பண்ணணும். அப்படியே மேலே லேசாக கொஞ்சம் சாயத்தை பூசி கொஞ்சம் வாலிப்பாக பண்ணுங்க. வாலிப்பா? ஆமாம், கொஞ்சம் மதன்னு இருக்க வேண்டாமா சீதை? அப்போ அதுக்கு என்ன அவசரம்? ராமரை பார்த்தா தனியாக மதன்னு ஆயிட்டு போகிறா. யோ, நீ ராமாயணத்துக்குள்ளேயே நின்று பேசுதீரு. இந்த உலகத்துக்கு கொஞ்சம் வாருமையா. அந்த விளம்பரத்துக்கு வைக்க போகிற படம் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்க வேண்டாமா? அதுக்கு இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுக. சொன்னோம்ல, அப்படியே மேலே சாயம் பூசி கொஞ்சம் வாலிப்பா. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு டக்குன்னு சுப்பையாசாரி சொல்கிறாரு. குமரவேல் பணிக்கர் 1 நிமிஷம் அமைதியாக இருந்துக்கிட்டு சொல்கிறாரு. அப்பா ஒரு காரியம் செய்யுங்க. கால் கையெல்லாம் அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் எடுப்பாக வரைஞ்சி கொடுத்துருங்க. எதை? சின்ன குழந்தைக்கு சொல்றது போல சொல்லணும் போல இருக்கே உமக்கு. உங்களுக்கு சொல்லி பழக்கம் இருக்கும், ஆனால் எனக்கு கேட்டு பழக்கம் இல்லை, சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஆசாரி சொல்கிறாரு. அவரோட குரல் கொஞ்சம் கனமாகவே வருது. அப்போ நான் சொல்கிறாப்புல படம் தரமாட்டீரா? சீதை படம் வேணும். நான் படித்த சீதை, கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட சீதை இவ தான். அப்போ உம்மை படம் எனக்கு வேண்டாம், அட்வான்ஸ் பணத்தை திருப்பி தந்துடும் அப்படின்னு பணிக்கர் சொல்கிறார். பணம் செலவழிஞ்சு போச்சு, இப்போ என் கையில் இல்லை, 1 வாரத்தில் திருப்பி தந்துடுதேன். கையில் சல்லி இல்லாமல் தான் சீதையும் ராமனையும் காப்பாற்ற புறப்பட்டுட்டீரோ? தந்துக்கிடுதேன்னு சொல்லுதேன். உங்கள் வீட்டுக்கே கொண்டாந்து தந்துடுறேன். பணத்தை இப்போ ஏன் முன்னால் எண்ணணும் அப்படின்னு கத்துறாரு குமரவேலு பணிக்கர். தர முடியாது அப்படின்னு பதில் சொன்னது ஆசாரி அல்ல, சுப்பம்மா சொல்கிறா. பணிக்கர் தலை நிமிஞ்சு பார்க்குறாரு. நான் தான் சொல்லுதேன், தர முடியாது. ஏன்? நீர் சீதை படம் தானே வரைய சொன்னீர், இப்போ நான் அதைத்தானே கேட்குதேன். சீதை படம் வரைய சொல்லி போட்டு இப்போ வந்து சூர்பனக படம் வேணுங்கிறீரு. சீதை படம் வரையத்தான் அவர் முன்பணம் வாங்கினாரு. வேணுமுன்னா படத்தை எடுத்துக்கிட்டு போ, இல்லை நான் வீட்டை பார்த்து கம்பியை நீட்டும் அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறா. சண்டைக்கோ சத்தத்துக்கோ கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டா அப்படிங்கிறத பணிக்கர் உணர்ந்தாரு. சரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியேறி போனார். கொஞ்ச நேரம் கழிச்சதும் சுப்பம்மா, அவன் என்ன சொல்லுதான்னு உனக்கு விளங்கிச்சோ அப்படின்னு கேட்குறாரு. விளங்காமல் என்ன இருந்தாலும் கூசாமல் சொல்லுதான் பாருங்களேன். நீ நின்றுட்டு இருந்ததுனால பம்பி சொன்னான், இல்லைன்னா வாய் விட்டு சொல்லுவான், தெரியாதா? கதையில் ஆம்புட்ட சீதையே இந்த பாடுபடுத்துதானே, உசுரோட அவன் முன்னால் வந்துட்டா என்ன செய்வானோ.
என்ன வேணா செய்வான். திருகல்னு முன்னால் உக்காந்து 2 மரக்காலு சீயக்காலை முன்னாலேயே கொட்டிடுவான். போகிறான் பிச்சைக்கார பையன் அப்படின்னு சுப்பையா ஆசாரி சொல்கிறாரு. இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவன் சொல்லுதை கேட்டு தானே இருந்திய. மூளையில் செருப்பு கிடக்கத்தானே செஞ்சுது. கையை அலம்பிட்டா போச்சு, கன்னத்தில் வாங்கிடுக்க வேண்டாம். அட செருப்பு அசுத்தம் பண்ணுவனும் பார்த்தனா. மண்ணை எப்படி பேர் வச்சிருக்கான் பாருங்களேன். சீதமா சீயக்கா தூளா. அவன் பொழைக்க தெரிஞ்சவன்டி. பாம்பு யாரையோ புடுங்குது, தேளு யாரையெல்லாம் கொட்டுது. அடியே இவனை கடிச்சா பாம்பும் செத்து போவும், கொடுக்கும் முறிஞ்சு போவும் தேளுக்கு. உனக்கு இவனை தெரியாது, இவன் பெரிய எமப்படுவேன். 20 வருஷமா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு பார்த்த மேனிக்கு அழியாம இருக்கான். மயில் கல்லு கணக்கான். அவனை ஒன்றும் பண்ண முடியாது. ஆழகால விஷத்தையே கூட பசும்பாலா வாந்தி எடுத்துருவான். இப்போ சுப்பம்மா சந்தோஷமா சிரிக்கிறா. போயிட்டு போகிறான். நீங்கள் அரும்பாடுபட்டு வரைஞ்ச படம். 4 காயத்தை தந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவானோன்னு நினச்சது மனசு கருக்குன்னு இருந்துச்சு. இந்த படம் நம்ம கூட வீட்லேயே இருக்கட்டுமே, பார்த்துக்கிட்டே இருந்தால் பசி ஆறி போயிடும் அப்படின்னு அவ சொல்கிறா. அதெல்லாம் சரி, பணத்தை எப்படி திருப்பி கொடுக்கறது, அதுக்கு வழி சொல்லு அப்படின்னு சுப்பையா ஆசாரி கேட்குறாரு. இந்த கேள்விக்கு சுப்பம்மாவால் பதில் சொல்ல முடியலை அப்படின்னு கதையை முடிச்சிருப்பாரு. எவ்வளவு பணம் கிடைத்தாலும் தன்னுடைய கலையில் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான கலைஞனுடைய கதை தான் இது. வாசித்து பாருங்கள். இன்னும் சுந்தர ராமசாமி அவர்களுடைய கதைகள் வாசிக்க ஒரு புதுவிதமான அனுபவத்தை உங்களுக்கு தரும். வேறு ஒரு எழுத்தாளரின் கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.